ஹரே கிருஷ்ணா. நம்ம இப்போ கதாதர பண்டித்தை பற்றி பார்க்கலாம். ஸ்ரீமதி ராதாராணி கிருஷ்ணருடைய பிரேமை. அப்பேற்பட்ட ஸ்ரீமதி ராதாராணி தான் கௌரலீலையில் கதாதர பண்டிதா பிறக்கிறாங்க. ராதாராணி கிட்ட இருக்க அன்பும் கருணையும் அப்படியே கதாதர பண்டித் கிட்ட எதிரொலிக்கும். மகாபிரபு கூட இருக்கிற நித்திய சகாக்களில் கதாதார பண்டித் மிக முக்கியமான நபர். மாதவ மிஸ்ரா ரத்னாவதி தேவி அப்படின்ற தம்பதியர்களுக்கு மகனா கதாதார பண்டித் பிறக்கிறாரு. இவர் ஜெகநாத மிஸ்ரா, அதாவது மகாபிரபுவோடைய தந்தையோட பக்கத்து வீட்டில் தான் இவங்க இருக்காங்க. சின்ன வயசுலேருந்தே மகாபிரபுவும் கதாதார பண்டித்தும் ஒன்றாவே வளர்றாங்க. கதாதார பண்டித் மகாபிரபுவை விட ஒரு வயசு சின்னவராக இருந்தாலும் மகாபிரபுவை விட்டு ஒரு க்ஷணம் கூட பிரியறத அவரால் தாங்கிக்க முடியாது, அதை ஏற்றுக்கவும் மாட்டார். கதாதார பண்டித்துக்கு சைத்தன்ய மகாபிரபு மேலே இருக்க பிரேமை காதலை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருமே சைத்தன்ய மகாபிரபுவை கதாதார பிரேமநாதன் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஹரே கிருஷ்ணா.